வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, ஒருவரின் வாழ்க்கை ஒரு கணத்தில் மாறக்கூடுமா? ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு முடிவு முழுவதுமாக வாழ்க்கையின் கோணத்தை மாற்றுமா? ஆல்ஃபிரட் நோபல் அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு கண்டுபிடிப்பாளர், முக்கியமாக டைனமைட் வெடிமருந்து கண்டுபிடித்தவர். அவர் நினைத்தது இது உலகத்திற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதை அழிவிற்காக பயன்படுத்தினார்கள். அந்த கண்டுபிடிப்பு அவரின் பெயரையே அழிவாக மாற்றியது. ஒரு நாள் அவர் ஒரு செய்தித்தாளில் தனது இறப்பு அறிவிப்பை பார்த்தார். சாவு வியாபாரி இறந்து விட்டான். அவர் அதிர்ச்சி அடைந்தார். நான் இந்த உலகத்தில் விட்டு செல்லும் அடையாளம் இதுதானா? அந்த நாளிலிருந்து அவர் முடிவு செய்தார், என் பெயர் அழிவுக்காக அல்ல, அமைதிக்காக நினைவு கூறப்பட வேண்டும். அந்த முடிவால்தான் நோபல் பரிசு உருவானது. இன்று உலகம் முழுவதும் அவரின் பெயரை மரியாதையுடன் நினைக்கிறது. பவுலின் கதையையும் நினைத்து பாருங்கள். சவுலாக இருந்தபோது தேவனுடைய மக்களை துன்புறுத்தினார். ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு அழைப்பு அவரை முழுமையாக மாற்றியது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் எல்லோரும் பாவிகள். நாம் கடும் கோபத்தால் பிறரை பாதித்திருக்கலாம். ஈர்ப்பு, போராமை, பழிவாங்கும் மனநிலை நம்மில் இருக்கலாம். கெட்ட பழக்கங்களால் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் ஆல்ஃபிரட் நோபலுக்கு கிடைத்த அந்த அறிவிப்பை போல, பவுலுக்கு கிடைத்த அந்த தேவனுடைய அழைப்பை போல இன்று உங்களுக்கான அழைப்பாக இருக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தருணம். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை பழைய வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டார். கடவுள் உங்களை அழைக்கிறார். ஆமாங்க, கடவுள் உங்களை அழைக்கிறாரு. சீக்கிரமா காலை பிக் பண்ணுங்க பாப்போம். பிக் அப் த கால். நீங்கள் அவரது அழைப்பை ஏற்க தயாரா? தயார்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மாற்றத்திற்கு தயாராகுங்கள். என்னோடு சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும். மறுபடியும், இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் கடந்த கால பிழைகள், வலிகள், ஏமாற்றங்கள் அவை எல்லாம் கடந்து போயின. இன்றே உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களை புதியவராக மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய வாழ்க்கை கொடுத்த அந்த தந்தையிடம் நாம் ஜெபிப்போமா? ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, என் வாழ்வை மாற்றும் தேவனே, நான் பல நேரங்களில் என் கடந்த காலத்தில் மாட்டிக்கொண்டு விடுகிறேன். என் தவறுகள், என் பாவங்கள், என் பழைய பழக்கங்கள். ஆனால் நீர் என்னை புதியவனாக மாற்றுவீராக. பவுலை மாற்றிய தேவனே, ஆல்ஃபிரட் நோபலின் வாழ்க்கையை திருப்பிய தேவனே, இன்று என்னையும் மாற்றும். நான் போராமை கொண்டிருக்கலாம், பழிவாங்கும் மனப்பான்மை கொண்டிருக்கலாம், கெட்ட பழக்கங்களில் அடிமையாக இருக்கலாம். ஆனால் உம் கிருபை மிகுந்தது. இயேசுவே, உமது அழைப்பை நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிவிடும். நான் புதியவனாக வாழப்போகிறேன். உம்மில் புதிய வாழ்வை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை
கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.